ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பீட்ரான் TWS. மார்க்கெட்டில் எவ்வளவோ TWS இருந்தோம், நம்ம இந்த பிராண்டை சூஸ் பண்ணதுக்கான காரணம் இதோட குவாலிட்டி ப்ளஸ் அதோட அஃபோர்டபுள் ப்ரைஸிங். அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான 2 ஃபீச்சர் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னன்றதை நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க முதல்ல இப்போ பாக்ஸ் மேலே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ராடக்டோட இமேஜ் கொடுத்துருக்குறாங்க, பீட்ரானோட பிராண்டிங் கொடுத்துருக்குறாங்க, இந்த ப்ராடக்டோட மாடல் ZenBuds 1 அப்படின்ற பிராண்டிங் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதோட அவைலபிள் கலர்ஸு, அதுக்கப்புறம் வந்து குவைட் சவுண்ட் ANC அப்படின்ற பிராண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. மேலே டாப் சைடு வந்து பி லவுட் பி ப்ரவுட் அப்படின்ற பிராண்டிங் கொடுத்துருக்குறாங்க. கீழே வெறும் பார்கோடு தான் இருக்குது. பேக் சைடில் இது எங்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க, யார் மார்க்கெட் பண்ணுறாங்க, MRP அந்த டீட்டெயிலெலாம் பின்னாடி கொடுத்துருக்குறாங்க. இந்த TWSல கொடுத்துருக்க முக்கியமான 2 ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 32 dB ANC, இன்னொன்று குவாட் மைக் ENC. இது 2 ஃபீச்சரையும் இந்த வீடியோவில் நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே மேலே ஒரு கார்டு கொடுத்துருக்குறாங்க. கார்டில் 2 QR கோட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வாரண்டிக்கும், ஒன்று வந்து யூசர் மேனுவலுக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 இயர்பட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அதோட சார்ஜிங் கேஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கீழே பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். பாக்ஸ் உள்ள கவரில் நாலு பட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 2 சின்ன பட்டு, 2 பெரிய பட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டைப் C சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான் பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதோட பட்ஸு சார்ஜிங் கேஸை தனித்தனியாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த பட்டோட குவாலிட்டியை பார்க்கலாம். இது டுவல் டோன் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாத கையில் டச் பண்ணுறதுக்கும் ப்ரீமியமாகவும் குவாலிட்டியாகவும் இருக்குது. இங்கே டச் கண்ட்ரோல் சென்சார் ஒன்று இருக்குது. இது வந்து மியூசிக், மூவி நம்ம ப்ளே பண்ணுறதுக்கும் பாஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. கால் ஆன்சர் பண்ணுறதுக்கும் கட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. மேலே ஒரு பேஸ் ரிஃப்ளெக்ஸ் ஹோல்ட் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு மைக் ஹோல்ட் இருக்குது. அதுக்கும் கீழே ஒரு மைக் ஹோல்ட் இருக்குது. இதில் IPX5 ரேட்டிங் இருக்குது. அதனால் வந்து தண்ணி லைட்டாக பட்டாலோ இல்லை மழை பட்டாலோ ஒன்றும் ஆகாது. இந்த பட்டோட குவாலிட்டி நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. இங்கே ஒரு இண்டிகேட்டரும் எரியுது. பேர் ஆயிடுச்சா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபோன் கூட. அடுத்து இந்த கேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கேஸும் பார்க்குறதுக்கும் ஃபீல் பண்ணுறதுக்கும் குவாலிட்டியாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குது. இது டுவல் டோனில் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு LED இண்டிகேட்டர் இருக்குது. பீட்ரானோட பிராண்டிங் இருக்குது. டைப் C சார்ஜிங் போர்ட் ஒன்று கீழே இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து IS ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் பண்ணால் டுவல் டோனில் இருக்குது. உள்ள பிளாக்கும் வெளியே ப்ளூ ஃபினிஷும் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ப்ரீமியமாக இருக்குது. இப்போ இந்த கேஸில் பட்ஸ்லாம் போட்டு பட்ஸ் கரெக்டாக சார்ஜ் ஆகுதா, கேஸ் கரெக்டாக சார்ஜ் ஆகுதா பார்க்கலாம். பட்ஸ் உள்ளே வச்சாச்சு. வச்சோடனே மேலேயும் ஒரு LED இண்டிகேட்டர், உள்ளேயும் வந்து சார்ஜிங் LED இண்டிகேட்டர் காட்டுது. இப்போ இந்த கேஸை வந்து நம்ம சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். டைப் C போர்ட்டில் சார்ஜ் கனெக்ட் பண்ணால் ஆரஞ்சு கலர் லைட் பிளிங்க் ஆகுது. இப்போ கேஸ் சார்ஜ் ஆகுது. இப்போ அடுத்து இதில் நான் சொன்ன அந்த 2 ஃபீச்சரை பற்றி பார்த்துடலாம். ஒன்று வந்து 32 dB ANC, இன்னொரு ஃபீச்சர் வந்து குவாட் மைக் ENC. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ANCன்றது வந்து மியூசிக் லவ்வர்ஸுக்கு யூஸ் ஆகிற ஃபீச்சர். ENCன்றது நம்ம கால் பேசும்போது நமக்கு ஆப்போசிட் சைடில் பேசுகிறவங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கேட்குறது, நம்ம வாய்ஸ் மட்டும் கேட்குறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபீச்சர். இந்த 2 ஃபீச்சருமே பெரிய பிராண்ட்ஸில் இருக்க TWSல மட்டும்தான் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ தான் வந்து இந்த மாதிரி பட்ஜெட் பேஸ்டில் இருக்க TWSல வர ஆரம்பிச்சிருக்கு. மற்ற ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் 5.3 வெர்ஷன் இருக்குது. இது வந்து
பேட்ரி ஃபோக்கஸ்டு, அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு பேட்ரி வந்து ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். 13mm டிரைவர் கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக வந்து 10 to 12mm டிரைவர்ஸ் தான் இருக்கும். இதில் 13mm டிரைவர் இருக்கிறதுனால நல்லா அவுட்புட் லவுடாக இருக்கும். பேஸும் வந்து நல்லா டீப்பாக இருக்கும். அடுத்து டிரான்ஸ்பரன்சி மோடு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம காரோ பைக்கோ ஓட்டும்போது நமக்கு என்விரான்மெண்டல் நாய்ஸும் தேவை. அப்போ யூஸ் பண்ணும்போது இந்த டிரான்ஸ்பரன்சி மோடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பொதுவாக TWS யாரும் யூஸ் பண்ணாதீங்க டிரைவிங் போது. அடுத்து இதில் IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். 40 ms கேம்ஸ் அண்ட் மியூசிக் மோட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்மளோட ஆடியோவும் வீடியோவும் சிங்க் ஆகிறதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் டைமு. இது வந்து மினிமம் 100 ms வரைக்கும் இருக்கலாம். ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்லாம் 100 milliseconds தான் இருந்தது. இது வந்து ரொம்ப கம்மியாக்கி 40 milliseconds தான் வச்சுருக்குறாங்க. இதனால் வந்து நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது வீடியோக்கும் ஆடியோ சிங்க்குக்கும். கேம்லாம் விளையாடும்போது இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்குறாங்க. இது எவ்வளோ பெட்டர் ஆப்ஷன்னு மைக்ரோ யூஎஸ்பிக்கு. மைக்ரோ யூஎஸ்பியில் அடிக்கடி வந்து போர்ட்டு ப்ராப்ளம் பண்ணோம், இல்லைனா அந்த ஜாக் ப்ராப்ளம் பண்ணோம், அதெல்லாம் எதுவுமே இதில் இருக்காது. க்ளீனாக இருக்கும். இது ஒரு ஃபீச்சர் ரிச் பட்ஜெட் TWS. இதை கண்டிப்பாக TWS வாங்கணுன்றவங்க இதை வாங்கி ட்ரை பண்ணலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1299. இதை வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன். இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.